சார் அக்டோபர் 2 பிசிக மது ஒழிப்பு மாநாடு வச்சிருக்காங்க. அதில் அழைப்பு கொடுத்தா நீங்கள் கலந்து வாய்ப்பு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மது ஒழிக்கிறோன்னு மாநாடு நடத்தியிருக்காங்க. முதல்ல அவங்க தோழமை கட்சி திமுக காங்கிரஸ் அழைப்பு விட்டாலாம் நீங்கள் பார்க்கணும். முதல்ல கூட்டணி கட்சி கூப்பிட்டுருக்காங்களா, அவங்க மாநாடு எதுக்கு பண்ணுறாங்கன்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நாங்கள் வேறு கூட்டணியில் இருக்கோம். அதனால் நாங்கள் போக வேண்டியது வந்து கட்டாயத்தில் அங்கே ஒன்றும் இல்லை. முதல்ல திமுக காங்கிரஸ் அவங்க நினச்சாங்களே, முதல்ல அவங்க பங்கேற்க நீங்கள் போய் பிசிக கேளுங்க. இன்றைக்கி அவங்க ஒரு மது ஒழிப்பு மாநாடு வைக்கிறாங்கன்னா அது அவங்க கட்சி அவங்க அரசியல் அவங்க ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இருந்தாலும் பிசிக்காக நேரத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் தேமுதிக ஆரம்பிச்சு கேப்டன் வந்து எதிர்கட்சி தலைவர் லெவலுக்கு வந்தார். இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அது போல ஒரு தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்துவார். அது விஜய் செயல்பாட்டில் தான் அது இருக்குது. என் கருத்தில் அது ஒன்றும் இல்லைங்க. செந்தில் பாலாஜி வந்து விடுதலை இருக்காரு. உங்களோட பார்வை எப்படி இருக்கு? இது என்ன பாரு, தியாகம் செஞ்ச ஜெயிலுக்கு போனார், ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போனார். நூற்றுக்கணக்கான பெயில்கள் தாண்டி இன்றைக்கி தான் ஒரு விடுதலை கிடச்சிருக்கு. இது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தப்பு செஞ்சவங்க தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி உப்பு தெரிஞ்சவங்க தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி தப்பு செஞ்சுருக்காரு. ஜெயில் தண்டனை போட்டு அனுபவிச்சிருக்காங்க. அது இவ்வளோ நாள் தள்ளி இன்றைக்கி பெயிலில் வந்திருக்காங்க. இதுக்கு நான் என்ன சொல்கிறது, இனி அது அரசாங்கத்தை இன்றைக்கி அவங்க அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாது. மீண்டும் கொடுத்தாங்கன்னா திமுக வந்து கொள்ளையர் கையில் திரும்பியும் சாவியை கொடுக்குற மாதிரி தான். அவங்க அமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்னா அப்போ அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு டீலிங் இருக்குன்னு தான் அர்த்தம். அதை கொடுக்காம தவிர்க்கணும். இதுதான் நாங்கள் சொல்லுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.